மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விமர்சனம் செய்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விளாசினார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பிஜேபி செல்வ பெருந்தொகை அமமுக அதிமுக பாஜக கூட்டணி இயற்கைக்கு முரணான மக்கள் நிராகரிக்கப்படுகிற கூட்டணின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு உண்மை, இயற்கைக்கு முரணான இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் யூத்னஸ், நான் உங்களுக்கு தப்பா பேசல, அறியாதவர் சொல்லல. முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் யாரு? இந்த செல்வ பெருந்தொகை. அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார். அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். இப்ப எங்க ஊர் சிதம்பரம் அவர்களுடைய கருணையில காங்கிரஸ்ல இருந்துட்டு இருக்காரு. இது மனித குலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா? 5 கட்சி போவாரா? 5 கட்சி அம்மாவாசை. யோசிச்சு பாருங்க, என்ன கீழ்த்தரமான ஒரு நபர். அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாம 5 கட்சி அம்மாவாசையா, கரெக்டா 5 பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான். இந்த 5லையும் இருந்தாரு. அதோடு இல்லை, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா? என்ன நேர்மையான நபர், நல்லவரா, நாகரிகமானவரா, நேர்மையானவரா? அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி என்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். 23ஆம் தேதி சென்னை வருகிற மோடிக்கு மக்கள் மத்தியில் எப்படி எழுச்சி ஏற்பட்டிருக்கு? உங்க கட்சியில இருந்து எவ்வளவு மக்கள் அங்க கலந்துப்பாங்க? கூட்டணியோட எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க? தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை தமிழகம் பார்க்கும். சார், இப்போ உங்க கட்சியில டிடிவி கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் அப்புறம் இந்த விஜயகாந்த் தேமுதிக கட்சி, இது போன்ற கட்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? நான் 36 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன். என்னைக்குமே கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. அகில இந்திய தலைமை முடிவெடுத்த பிறகு இன்னைக்கு என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கார். மகிழ்ச்சி. வேற யார் வருவாங்கங்கிறது ஆல் இண்டியா லீடர்ஷிப் டிசைட். அதுவரை அதை பற்றி நான் பேச மாட்டேன்.